வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நிறையா பார்க்க போகிறோம். வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் வருத்தப்படுவீங்க. அதாவது இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு இன்ஜுரி ஆயிருந்ததுனால நம்மளுடைய செத்ரோன்ஸ் வச்சிருக்க அந்த மணி இந்த பேங்கோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. அது இல்லாமல் திரும்பி ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு பிளட்டில் ரியூனியன் ஆக போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி எடுத்திருக்கு. இதை பற்றி இன்றைக்கி வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா இப்போ 2025 மணி இந்த பேங்கோட வின்னர் யாராக இருக்கா அப்படிங்கிற நம்மளுடைய சேத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் தான் இப்போ இருக்கிறாரு. அவர் தான் மணி இந்த பேங்கோட வின்னராக இருக்கார். அவர் அந்த மணி இந்த பேங்கை எப்போ வேணுமாலும் எங்கே வேணுமாலும் எந்த இடத்துல வேணுமாலும் கேஷின் பண்ணலாம். அது மணி இந்த பேங்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரூல்ஸ். இப்போ சாட்டர்டே நைட் மினி இவெண்ட்டில் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நீ இன்ஜுரி ஆயிடுச்சு. இந்த இன்ஜுரியை பற்றின எந்த விதமான அப்டேட்டுமே இன்ன வரைக்கும் WWE கொடுக்கல. அது ஏன் அப்படின்னு கேட்டால் WWEக்கு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு WWE சொல்லாமல் வச்சுருக்காங்க. அதாவது அது எப்பேற்பட்ட ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நம்மளுடைய WWE ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. அதில் நம்மளுடைய இன்ஜுரியை பொறுத்து தான் நம்மளுடைய செத்ரோன்ஸ் அந்த மணி இந்த பேங்கை வச்சிருப்பாரா வச்சிருக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லப்படும். இதில் நம்முடைய செத்ரோன்ஸுக்கு பெரிய ஒரு இன்ஜுரியாக இருந்துச்சு. அதாவது 6 மாதம் இல்லை 7 மாதம் இல்லை. நம்முடைய செத்ரோன்ஸ் அந்த இன்ஜுரினால் WWEக்கு வர முடியல அப்படிங்கிறப்ப நம்மளுடைய WWE நான் அந்த மணி இந்த பேங்கை செத்ரோன்ஸ் பிடுங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நான் நேத்திக்கு போட்ட அந்த ஒரு வீடியோவில் நான் சொன்னேன். அது இல்லாமல் அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிஃபை மேட்சை வச்சு கூட நம்மளுடைய WWE அதில் யார் வின் பண்ணுறாங்க அவங்க தான் மணி இந்த பேங்கோட வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய WWE ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு ட்விஸ்ட்டை நம்மளுடைய WWE இப்போ நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் நம்மளுடைய WWE தரப்புல இருந்து அதாவது நம்மளுடைய பால் ஹேமன்ட்டை நம்மளுடைய செத்ரோன்ஸ் வரலையா, செத்ரோன்ஸோட இன்ஜுரியோட அப்டேட் என்ன அப்படிங்கிறது தெரியுமா, அதாவது சாட்டர்டே நைட் மினி இவெண்ட் செத்ரோன்ஸுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுல, அந்த இன்ஜுரி எப்பேற்பட்ட இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்மளுடைய பால் ஹேமன் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது செத்ரோன்ஸ் அவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போயிருக்காரு. அதை பொறுத்து தான் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு எப்பேற்பட்ட இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் அது சின்ன இன்ஜுரியா பெரிய இன்ஜுரியா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல, எங்களுக்கே தெரியாது. அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸ் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் சொல்லியிருப்பாரு. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நம்மளுடைய பால் ஹேமன் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதாவது அவர் அவரோட மணி இந்த பேங்கை எங்கேயும் வெக்கேட்லாம் பண்ண மாட்டார், WWEக்கும் கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த மணி இந்த பேங்கோட ஒரு வேலிடிட்டி அப்படிங்கிறது, இதோட எப்படி சொல்கிறோன்னா ஒரு வேலிடிட்டி டேட், அதாவது என்ன அப்படின்னு கேட்டால் இதை எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் 1 வருஷம் வரைக்கும் இந்த மணி இந்த பேங்கை வச்சுக்கலாம். அதுக்கான முழு ரூல்ஸுமே நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு இருக்குது. அதாவது எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸ் அடுத்த வருஷம் 2026 ஜூன் மாதமோ இல்லை ஜூலை மாதமோ தெரியல, ஜூலை மாதம் தான் நினைக்கிறேன். ஜூலை மாதம் வரைக்கும் அந்த மணி இந்த பேங்கை நம்மளுடைய செத்ரோன்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கான முழு ஈக்குவல் ரைட்ஸுமே நம்மளுடைய செத்ரோன்ஸ்கிட்ட இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளுடைய செத்ரோன்ஸ் அவரோட மணி இந்த பேங்கை வெக்கேட்லாம் பண்ண மாட்டார். அது இல்லாமல் சின்ன இன்ஜுரியாக இருந்தாலும் சரி பெரிய இன்ஜுரியாக இருந்தாலும் சரி அவர் அவரோட மணி இந்த பேங்கை வெக்கேட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்மளுடைய பால் ஹேமன் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இப்போ நமக்கு சொல்லிட்டாரு. இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு கூட நம்மளுடைய WWE அதில் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளுடைய செத்ரோன்ஸ் சாம்பியன், அதாவது மணி இந்த பேங்கை வின் பண்ணி வச்சிருந்திருப்பார். அப்போ கேஷினே பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அப்போ லாஸ்ட் டைம் ரெஸ்ல்மனியா 31 ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கு மேட்ச் நடந்தப்போ அப்போ கடைசி டைமில் அந்த மணி இந்த பேங்கை கேஷின் பண்ணி வின் பண்ணியிருப்பார்ல, அதே மாதிரி நம்மளுடைய WWE இப்போ அவர் இன்ஜூரியாக இருந்தாலும் சரி அந்த மணி இந்த பேங்கை அவர்லேருந்து வாங்காமல் அப்போ அதாவது ரெஸ்ல்மனியா 42 யார் சாம்பியன்ஷிப்புக்காக மெயின் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாங்க அவங்கள்ட்ட அந்த மணி இந்த பேங்கை கேஷின் பண்ணி கூட நம்மளுடைய செத்ரோன்ஸ் நியூ சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை பற்றி நம்ம உங்களை கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்ரோன்ஸுக்கும் தீர்க்கப்படாத கணக்குகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அது இன்ன வரைக்கும் தீர்ந்தபாடு அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஒரு இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு பிரச்சனை ஓஞ்சப்பாடும் கிடையாது. ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கு செத்ரோன்ஸை பிடிக்காது, செத்ரோன்ஸுக்கு ரோமன் ரெயின்ஸை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர்த்துக்குமான அந்த ஒரு போட்டி பொறாமை அப்படிங்கிறத விட பகை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப இருக்குது. அதனால் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட பலம் என்ன பலவீனம் அப்படின்னு தெரிஞ்ச ஒரே ஆள் யார் அப்படின்னா அது முழுக்க நம்மளுடைய செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் அவருக்கு மட்டுமே தான் தெரியும். அதனால் அவரோட ஒவ்வொரு அசைவும் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்ல்மனியா 41 அவர் அதாவது நம்ம ராயல் ரம்பில் வின் பண்ண முடியாமல் பண்ணது யாருன்னா நம்மளுடைய செத்ரோன்ஸ் தான். பால் ஹேமன்லேருந்து பிரித்தது யார் அப்படின்னா நம்மளுடைய செத்ரோன்ஸ் தான். அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை நம்மளுடைய செத்ரோன்ஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்காக பண்ணியிருக்காரு. இப்போ திரும்பி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வர்றப்போ WWE ஒரிஜினல்
பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வர்றப்போ நம்மளுடைய செத்தோரன்ஸை தான் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் WWE ஓன் பிளான். அதுதான் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அதாவது சாட்டர்டே நைட் மினிட்ல வந்து நம்முடைய எல்ஏ நைட்டுக்கும் நம்முடைய செத்தோரன்ஸுக்குமான அந்த ஒரு மேட்ச்சுக்கான ஹைப்னஸை வந்து கொடுக்கறதுக்கான மூல காரணம் என்ன அப்படின்ட்டு, ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஏன்னா நம்மளுடைய செத்தோரன்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால அந்த ஒரு பிளானை வந்து நம்ம WWE வந்து அப்படி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் வந்து நம்மளுடைய காட்லெட் மேட்ச் நடந்தது. அதாவது அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து கும்தர் கூட வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு வின் பண்ணிட்டாரு. அப்போக்கும் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னுங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்கும். ரோமன் ரெயின்ஸும் அந்த இடத்துல ரிட்டர்ன் வந்திருப்பாரு. ரிட்டர்ன் வந்தோடனே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய பகையாளியான நம்முடைய செத்தோரன்ஸை தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அட்டாக் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து நம்முடைய செத்தோரன்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால அந்த டீம் மெம்பர்ஸை வந்து நம்முடைய செத்தோரன்ஸ் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ போட்டு போலன்னு பொளந்து எடுத்துட்டாரு. அது இல்லாமல் இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லப்படுது. அதாவது இப்போ வந்து நம்முடைய செத்தோரன்ஸ் இல்லாத அந்த ஒரு இடத்த வந்து நம்முடைய பிராண்ட் பேக்கரை வச்சு நம்முடைய WWE வந்து நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இப்போ வந்து நம்முடைய செத்தோரன்ஸ் வர்ற வரைக்கும் அது செத்தோரன்ஸ் வர வரைக்குமா இல்லை சம்மர் ஸ்லாம் வரைக்குமா என்னன்னு தெரியலனா, எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல. ஆனாலும் சம்மர் ஸ்லாம் வரைக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஸ்டோரி போக போகிறாரு அப்படின்னு கேட்டால், அது வந்து நம்முடைய செத்தோரன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் கூட தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து பிராண்ட் பேக்கர் விசஸ் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பிராண்ட் பிரேக்கருக்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் நடக்காத பட்சத்தில் வந்து பிராண்ட் பிரேக்கர் பிரான்ஸ்டன் ரீட் விசஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுடைய படைக்குடையான், அதாவது தம்பியுடையான் படைக்காஞ்சான்னு சொல்லுவோம்ல, அது நம்மளுடைய ஜிம்மி உசோ, நம்முடைய ஜே உசோவும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் இறந்து வர ஒரு டேக் டீமாக வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து மேட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டன் வந்து எல்லாத்தையும் புரட்டி எடுத்தப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கை கொடுத்து தூக்குறது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜே உசோ தான். ஜே உசோ வந்து அடிக்கப்பட்டு கிடக்கிறப்ப, தம்பி நீ தாண்டா என் தம்பியை, நான் அண்ணன் வந்துட்டேன்டா, உன்னை காப்பாற்ற நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய ஜே உசோவோட கையை பிடிச்சி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜே உசோவோட கையை பிடிச்சி தூக்கியிருப்பார். ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் இருந்திருப்பார்ல, சிஎம் பங்க் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஒரு மனுஷனை கூட மதிக்காமல், நீ யாரா, நான் உன்னை காப்பாற்ற நான் வரவே இல்லைடா, என்னோட தம்பியை தாண்டா நான் காப்பாற்ற வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட தம்பியை தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய தம்பியான நம்முடைய ஜே உசோ தான் கை கொடுத்து தூக்கி, இவன் இருக்கான் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லி தோள் மேலே தட்டி, இதுதாண்டா என் தம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு ஹிண்ட் நம்ம WWE கொடுத்துட்டாங்க. ஆஹா, சம்மர் ஸ்லாமில் வந்து ரோமன் ரெயின்ஸ் ஜே உசோ விசஸ் பிராண்ட் பிரேக்கர் பிரான்சன் ரீடுக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் தானே நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளோட WWE வந்து இன்டெரக்டாக இல்லை டேரெக்டாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து சம்மர் ஸ்லாம்லையும் நடக்க போகுது. இது நடக்குது அப்படின்னா இந்த மேட்சை வந்து டாக் டீம் மேட்சை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கன்பா. அது இல்லாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வந்து ரிட்டர்ன் வந்தார்ல, மண்டே நைட் டாக் ரிட்டர்ன் வந்தார்ல, அப்போ எல்லாம் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்பவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக தெரிஞ்சார். அதாவது அவர் வந்து ஒத்தியாகவே எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட WWE வந்து காட்டியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ புது கேரக்டர் பண்ணுறாரு. TC1 அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர், ட்ரைபிள் சீஃப் ஒன்றுனா அவர் மட்டுமே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் வந்து நம்மளுடைய WWE கொடுத்துருக்காங்கனால அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE பண்ணியிருக்காங்க. ஒன் மேன் ஆர்மியை வந்து எல்லாத்தையுமே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அடித்து ஓட விட்டார். இது உண்மையுமே என்னை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருந்துச்சு. நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வந்ததுலேயே ஒரு பக்காவான ஒரு ரிட்டன், எனக்கு பிடிச்சி போன ஒரு ரிட்டன் எதுனா இப்போ வந்தார்ல மண்டே நைட் டாக் ரிட்டன் வந்தார்ல, அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறதை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. என்ன நண்பா, சொன்ன மாதிரியே பிளட் லைன் வந்து திரும்பி ரியூனியன் ஆகிரும் நினைக்கிறேன் நண்பா. இது உங்களுக்கு இந்த ஒரு கதை புரியுதா புரியலையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து மண்டே நைட் டாக் ரிட்டன் வந்திருப்பார்ல, ரிட்டன் வந்தப்போ அந்த இடத்துல கிடக்கிறது, அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வந்து பிராண்ட் பிரேக்கரும் பிரான்சன் ரீடையும் அடித்து ஓட விட்டுருப்பாரு. அந்த இடத்துல வந்து ஒரு பக்கம் வந்து நம்முடைய ஜே உசோ கிடப்பார், இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய சிஎம் பங்கு இருப்பார். அப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய தம்பியானா என்னோட தம்பிடா, என் தம்பி அவன் மட்டும்தாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய ஜே உசோட கையை பிடிச்சி தூக்கியிருப்பார். என் தம்பிடா, உன்னை காப்பாற்ற நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி நம்மளுடைய ஜே உசோட ஒரு மைண்ட் வைஸ், அதாவது அண்ணா என்னை நீ காப்பாற்ற வந்துட்டியானா அப்படின்னு சொல்லி அவரோட மைண்ட் வைஸ் இருந்திருக்கு. ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருப்பான். அந்த இடத்துல வந்து சிஎம் பங்கு கேட்பார், எனக்கு கை கொடுத்து தூக்குறான்னா, லே போடா நீலாம் ஒரு ஆள்னு உன்னை வந்து நான் கை பிடிச்சி தூக்கணுமா, என் தம்பியை தானே நான் காப்பாற்றேன், உன்னை நான் காப்பாற்ற வரல, நீ அடிபட்டு சாப்பிடான்னு சொல்லியிருப்பார். அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து WWE வந்து நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய ஜே உசோவும் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத
இன்டைரக்ட்லி இல்லை டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க. சிஎம் பங்க் வந்து எதுக்கு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சேவ் பண்ணல அப்படின்னா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஒரு ஃபியூட் இருக்குன்னா அது செத் ரோல்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனோட ஃபியூட் இருக்குது. நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட வந்து நம்முடைய ஜே உசோ ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னா ஜே உசோக்கு வந்து எந்த விதமான ஒரு ஃபியூடுமே கிடையாது. அதனால் இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய ஜே உசோவும் நம்முடைய செத் ரோல்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் இருக்குல்ல, பிரான் பிரேக்கர் பான்சன் இருக்காங்களா, அவங்களோட வந்து ஒரு ஃபியூடு போக போகிறாங்க. ஏன் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து இழுக்கல அப்படின்னா, சிஎம் பங்க்கு வந்து சம்மர் ஸ்லாம் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் இருக்குது. அதனால் அவர் அந்த ஒரு ஸ்டோரியில் போகணும். அதனால் WWE வந்து இந்த ஒரு ஸ்டோரியில் கொண்டு வந்து சேர்க்காததுக்கு காரணம் அப்படின்னா அது இதுதான். ரால வந்து நம்மளுடைய ஜே உசோவும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் ஒரு பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே அங்கே ஸ்மாக்டவுன் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஜேக்கப் ஹார்ட்டும் நம்முடைய ஜிம்மி உசோவும் வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்காங்க. அதாவது நம்முடைய ஜேக்கப் ஹார்ட்டும் நம்முடைய ஜிம்மி உசோவும் வந்து யாரை எதிர்கொண்டுக்கிட்டு இருக்காங்க, யார் கூட போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சோலோ சிக்காவோட அந்த ஒரு ஃபேக்ஷன் இருக்குல்ல, அதாவது மை ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனோட வந்து நம்முடைய ஜேக்கப் ஹார்ட்டும் நம்மளுடைய ஜிம்மி உசோவும் போராடிட்டு கிடக்குறாங்க. இங்கிட்டு நான் அதே ரா பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய ஜே உசோவும் வந்து எதுக்காக போராடிட்டு இருக்காங்கன்னா, நம்முடைய செத் ரோல்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஒரு அப்டேட்டாக கிடைக்கல, ஒரு ஸ்பாய்லரானு வச்சுக்கலாம், அதாவது ஒரு ரூமராக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லியிருப்பேன். அதாவது பிளட் லைன் அப்படிங்கிறது வந்து புதுசாக ரிவீல் ஆக போகுது அப்படிங்கிறத விட TC1 அப்படிங்கிற அந்த ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு நேமில் வந்து ஒரு புதிய ஒரு பிளட் லைன் அப்படிங்கிற மாதிரி உருவாகலாம் அப்படின்னு சொன்னல. பிளட் லைன் அப்படிங்கிறத விட TC1 அப்படிங்கிற ரோமன் ரெயின்ஸுக்கு கீழே வந்து இவங்கெல்லாம் செயல்படலாம்னு சொன்னல. அதாவது ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், நம்முடைய ஜே உசோ, ஜிம்மி உசோ, ஜேக்கப் ஹார்ட், ஹிக்குலியோ இவங்கெல்லாம் வந்து செயல்படலாம் அப்படின்னு சொன்னல. அதுக்கான ஒரு ஹிண்டிங்கை தான் நம்மளுடைய WWE வந்து இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய ரா பக்கம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய ஜே உசோவும் ஒன்றா இருக்காங்க. அங்கிட்டு வந்து நம்முடைய ஜேக்கப் ஹார்ட்டும் நம்முடைய ஜிம்மி உசோவும் ஒன்றா இருக்காங்க. இதில் வந்து நம்முடைய ஹிக்குலியோ வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறத விட பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். இங்கே வந்து நம்முடைய ஜே உசோவும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ரோல்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனோட ஒரு ஃபியூடு போகிறாங்க அப்படின்னா, செத் ரோல்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால அந்த ஒரு இடத்த வந்து நம்முடைய பிரான் பேக்கருக்கு கொடுத்துருக்காங்களே தவிர, நம்முடைய செத் ரோல்ஸுக்கும் நம்முடைய பிரான் பேக்கருக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமே தான் ஃபியூடு போக போகுது அப்படிங்கிறத தவிர, இது சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து மேட்ச் கொடுக்குறோமே அப்படிங்கிறக்காக தான் செத் ரோல்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு தான் சம்மர் ஸ்லாமில் மேட்ச். அந்த ஒரு இடத்த வந்து இன்ஜுரி ஆனாலும் அந்த ஒரு இடத்த வந்து நம்ம பிரான் பேக்கருக்கு கொடுக்குறாங்களே தவிர, மற்றபடி நம்ம பிரான் பேக்கருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான எந்த விதமான ஃபியூடுமே கிடையாது. அதாவது அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ரோல்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் கூட வந்து ஃபியூடு போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய WWE வந்து ஜே உசோ, ரோமன் ரெயின்ஸ் விஸ் பிரான் பிரேக்கர் பிரான்சன் இருக்கான் அந்த ஒரு டாக் மேட்ச் வைக்கிறாங்களா, அதில் வந்து நம்முடைய ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் நம்மளுடைய ஜே உசோவும் தான் வின் பண்ணுவாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கான அந்த ஒரு ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய செத் ரோல்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு வந்து ஃபியூடு போக மாட்டார். அந்த ஃபியூடை வந்து WWE வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு ஸ்டோரி வந்து வேற ஒருத்தவங்களோட அந்த ஒரு ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆகிரும். இல்லை திரும்பி அகைன் கூட நம்மளுடைய எல்லை நைட்டுக்கும் நம்முடைய செத் ரோல்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு கூட அந்த ஒரு ஃபியூடு போகிற மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்முடைய செத் ரோல்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆனதுக்கான காரணம் யாருன்னா எல்லை நைட்டு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய எல்லை நைட்டுக்கும் நம்முடைய செத் ரோல்ஸுக்கு போனால் அந்த ஒரு ஃபியூடு கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இங்கிட்டு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃப்ரீ ஆகிட்டார்னா, ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய ஜே உசோவும் சேர்ந்து எங்கே போகிறாங்கன்னா பிளட் லைனுக்கு போவாங்க. அதாவது நம்முடைய ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஸ்மாக்டவுனுக்கு பிராண்டுக்கு போயிட்டு நம்முடைய ஜேவும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் வந்து யாருக்கு உதவுவாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது அந்த ஸ்மாக்டவுன் பக்கம் வந்து நம்முடைய ஜேக்கப் ஹார்ட்டும் நம்முடைய ஜிம்மி உசோவும் நம்முடைய சோலோ சிக்காவோட அந்த டீம் போட்டு பெறட்டாங்களா, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் நம்மளுடைய ஜே உசோவும் போனாங்க அப்படின்னா, அது இங்கிட்டு வந்து யார் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா TC1 அப்படிங்கிற அந்த ஒரு ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து அங்கே வந்து ரெடி ஆயிரும், ஸ்மாக்டவுனில் ரெடி ஆயிரும். அதாவது ரோமன் ரெயின்ஸு, ஜே உசோ, ஜிம்மி உசோ, ஜேக்கப் ஹார்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன் TC1 அப்படிங்கிற ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து அங்கே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய சோலோ சிக்காவோட அந்த ஒரு ஃபேக்ஷன் அதில் யார் இருக்காங்க, நம்முடைய சோலோ சிக்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் டாமாலாங்கா, அது இல்லாமல் நம்முடைய ஜேடி மோட்டோ, இவங்க 4 பேர் இருக்காங்க. இவங்கக்குள்ளே வந்து சர்வை சீரிஸில் வந்து ஒரு வார் கேம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வந்து சொல்லப்படுது. ஏன்னா சர்வை சீரிஸில் வந்து அஃபிஷியலி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதனால் சர்வை சீரிஸில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து கண்டிப்பாக 100% வந்து மேட்ச் இருக்கும். அதனால் இந்த ஒரு வார் கேமை வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து ஐடியாவில் இருக்காங்களா. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஒரு வார் கேமில் இருக்காங்கன்னா அதோட டிக்கெட் செல்லிங் அப்படிங்கிறது WWEக்கு வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டை வந்து தரும். அதனால் இந்த வருஷம் 2025ஓட சர்வை சீரிஸ் வந்து ஒரு வார் கேமாக தான் நடக்குது. அதனால் நம்மளுடைய ஒரே விஷயத்த நான் சொல்கிறேன், அதாவது நம்முடைய சோலோ சிக்காவோட டீமுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட டீமுக்கும் வந்து சர்வை சீரிஸில் மேட்ச் நடக்குதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்முடைய சோலோ சிக்காவோட அந்த ஒரு டீம் இருக்குல்ல, அதாவது மை ஃபேமிலி ட்ரீ விசிஸ் TC1 டீம், அவங்க வந்து
சர்வீஸ் சீரிஸ்ல வந்து மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் இப்போ வந்து சொல்ல போகிற ஒரு விஷயம் நான் வந்து மண்டே நைட் டாக் ரிட்டன் வந்து நம்முடைய ஜேஓ வந்து நம்முடைய ரோமன் வந்து ஒரு பார்ட்னராக இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஃப்யூச்சரில் வந்து நம்முடைய ரோமன் வந்து ஸ்மாக்டவுனுக்கு போவார். ஸ்மாக்டவுனில் போயிட்டு நம்முடைய அதாவது நம்முடைய ரோமன் நம்முடைய ஜாக்கா ஜே ஜிம்மியெல்லாம் இணைஞ்சு நம்முடைய சோலோ சிக்கா கூட வந்து ஒரு ஃபியூர் போவாங்க. அதுவும் இவங்களுக்குள்ளே வந்து சர்வீஸ் சீரிஸில் வந்து மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஹிண்ட்டை வந்து நம்மளுடைய டபிள்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது வந்து ஃப்யூச்சரில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சர்வீஸ் சீரிஸில் வந்து நம்முடைய ரோமன் டீமுக்கும் சோலோ சிக்கா டீமுக்கும் மேட்ச் நடந்தால் உங்களோட வெற்றி யாருக்கு தருவீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.